டெல்லியில் நம்ம ஆர்கனைசர்ஸ் புக் பண்ணியிருந்த பஸ்ஸில் ஏறி 14 hours ஆஃப் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம ரீச் ஆனது மணாலி. ஸ்பிட்டி ரைடோட டோட்டல் ஐட்னரியில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. We have reached Manali Volvo stop and then we'll be moving to hotel. We are waiting for the pickup van. We're waiting for the pickup van. So இங்கே வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் நம்ம கூட வர்றவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் வந்துட்டு புதுசாக கேட்குறாங்க. சேனல் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ வரும். Everyone subscribe. Finally heading to? We are heading to the hotel. Finally heading to the hotel. Yes, hotel. Hotel name is Grand Kalinga, Manali. View. Rotla river view. Rotla river view. Today. ஸோ வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க ஹோட்டல். பேக்ஸ் எல்லாம் சிக்தா ஆயிட்டலாம். ஓகே, லெட்ஸ் கோ. Let's go. ஸோ இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வந்துட்டு மால் ரோடு. இது சரி, போகிறதுக்கு ஆட்டோலாம் வேணாம், நம்ம அங்கேருந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு பைக் ரெண்டல் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ரஷ் இருக்குது, அதனால் ஃபுல்லாக எல்லா பைக்குமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வேறு ஏதாச்சும் பைக் கிடைக்குதான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கோம். भैया मॉल रोड से हथीमा टेम्पल केस कितना दूर है? 3 किलोमीटर. चढ़ के जा सकते हैं ना? हाँ, आपके ऊपर है. 3 किलोमीटर अपने से चलना है. ट्रैफिक अपडेट करना. Traffic. Full traffic. Adapted. Some update. Traffic is better than Manali. ஸோ இங்கேருந்து வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம இது ஃபுல்லாக மால் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் டைமில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் நமக்கு டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். ஷாப்பிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ವಯಸ್ಸು ಹಾಂ, ಹೌದಾ? ஹாஷினா பாலாஜி ரெஸ்டாரண்ட் உள்ள போகலாம், வா சாப்பிட போகலாம். இது இங்க இருக்க ஸ்பெஷல் டிஷ். जोरा பேசுங்க. இது இங்க இருக்க ஸ்பெஷல் டிஷ். உங்களுக்கு பேர் வந்துட்டு சித்து. விஜய் சித்து கிடையாது, சாப்பிட்ற சித்து. கொலக்கட்டை மாதிரி இருக்கு. 3 சட்னி, அது வந்துட்டு ஸ்வீட். ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்கு? வெரி நைஸ். ஸ்வீட் கிடையாது, இது காரம். பஞ்சாபி 10 ரூபா கூட கம்மி பண்ண வேணாம். इसके लिए डिमांड है. கண்ணு போட்டு தூங்குவீங்களா? ஏன் சிக்கத்த நல்லா இருக்கும். இங்கே எல்லாம் சைனீஸ் ஃபுட் கிடைக்கும். அப்புறம் நான் இதை ஷாப்பிங் பண்ணேன். 100 rupees ஹெட் பேண்ட். இதை போட்டு நிறைய ஃபோட்டோஸ் போடுறேன். 100 rupees எந்த கடையிலும் 90 rupees கூட கொடுக்க மாட்டாங்க. 95 rupees கூட கொடுக்க மாட்டாங்க. 100 rupees தான். இது போன முறை வந்தப்போ எடுத்தது. அப்படியே எடுக்கலாம். சூப்பர். ஸ்பூட்டி கஹா ஹே. ஷாப்பிங் கூட்டு போனா உங்களுக்கு தேடுறதே பெரிய விஷயம். எங்க தேடிட்டு? Where you are going? பைக்ஸ் வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்துக்கிறோம். 2 பைக் மட்டும் ரெண்டுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அது மட்டும் போய் வாங்கணும்.
அதுதான் பார்க்கிங் ஆக்சுவலாக. ஸோ நான் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு நம்ம இந்த சைடு நடந்து போகிறோம். ஸோ மணாலியில் இருக்க ஹதிமா டெம்பிள்ன்றது என்ன அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் பீமர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பீமரோட ஒய்ஃப் ஓட கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் அவங்க வந்துட்டு அங்கே இருந்தாங்க அப்படின்றத எல்லாருமே வந்துட்டு இன்னும் நம்புகிறாங்க. ஸோ அதுலேருந்து வழிபட ஆரம்பித்தது தான் வந்துட்டு இந்த ஹதிமா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறது. யாக்ஸும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு சவாரி போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பீக் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்தாலே தெரியும், 1 hour மேலே வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். early morning வரணும். நாங்கள் ரீச் ஆன டைமில் ரொம்ப கூட்டம் இருந்தனால எங்களால் சாமி உள்ளே போய் பார்க்க முடியல. அந்த இடத்த சுற்றி, அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆடுகளோட தலை எல்லாமே வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அது எதனாலன்ற பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல, பட் ஆனால் அங்கே வந்துட்டு ஆடுகளோட தலைகள் எல்லாமே வந்துட்டு அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஒரு 1 hourக்கு மேலே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் கோயிலை மொத்தம் சுற்றி வந்துட்டு முன்னாடி இருந்து பார்த்துட்டு நாங்கள் அங்கே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அதில் சில ஃபோட்டோஸ் இப்போ உங்களுக்காக. ஹதிமா டெம்பிளுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஸ்பாட், அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த பைன் ட்ரீஸ் இருக்கிற ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் அங்கே இருக்க லோக்கலைட்ஸ் வந்துட்டு அங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அங்கே இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாருமே வாங்கி வேர் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அதில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க யூஸ்வலாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்களே உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. அண்ட் அலாங் வித் தட் அங்கே ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மொசுன்னு இருக்கிற ஒரு முயல் குட்டியும் ஒரு மொசுன்னு இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியும். ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு 50 ரூபா வாங்கிடுவாங்க உங்ககிட்ட. ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் அதை எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் நான் உங்களுக்கு அப்படியே இதில் காட்டுறேன். ஓகே, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ओरिजिनलिटी இதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ड्रेस का नाम बोलो। पट्टू। पट्टू, हिमाचल पट्टू। हिमाचल पट्टू। लड़का का भी नाम पट्टू है। ये यूट्यूबर है यहाँ। अच्छा, अब मैं भी आऊंगी। इसको टट्टू बोलते हैं। टट्टू, टिप्पू, टट्टू, पट्टू। This is the real face. இங்க அந்த முயல் குட்டி. ஸோ இங்க 100 rupees கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டி கிட்ட. आंटी आपका नाम? சகுந்தலா. ஆண்டியோட பேரு சகுந்தலா. நீங்க இங்க டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா இவங்க இந்த கார்னர்ல இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ 100 rupees கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது, அடுத்த ஆள் வருவாங்க. ஸோ யூ கேன் டேக் ஃபார் சம் 10-15 minutes யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கொடுக்கலாம். எஸ், தேங்க்யூ ஆண்டி. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹரிமத்திலேருந்து வரோம். இது வந்துட்டு நம்ம நடந்து வர்ற பாதை கிடையாது, இது வண்டி ஆக்சுவலாக வண்டி வர்ற பாதை. இந்த சைடு வராதிங்க, இட் இஸ் லிட்டில் ஃபார். அதே போல் இதோ இப்படி தான்
எதுக்கு அடிக்கிறானே தெரியாது. ஆளே இல்லாத ரோட்டுக்கு அவன் வாட்டுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுவானுங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் கம் இன் த அந்த கீழே வந்துட்டு படி இருக்கு. ஸோ படி ஏறி வர்றது, நடந்து வர்றவங்க அப்படி வர்றது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இல்லைன்னா அந்த கார்லாம் வருவானுங்க, வேனு செம்ம ஃபாஸ்ட்டாக வர்றானுங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா போ. இப்போ நம்ம போக போற next destination is a surprise. Let's see you there. Yes. ஹாய் கைஸ், ரிவர் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. இதை நடத்துறது வந்துட்டு திலீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ பையா தான். ஸோ இட் இஸ் 1500 per person. ஓகே, ஷாம் கோ கிட்னே பட்ஜெட் 500. ஸோ 5 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் வந்துட்டு இது நடந்துட்டு இருக்கு. அண்ட் மார்னிங் 7 to 9. ஸோ மார்னிங் 7 to 9 வந்துட்டு இது நடக்குது. ஏஎம். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்கன்னா இவரோட காண்டாக்ட் நம்பர் வித் லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் ஹிம் அண்ட் டைரக்ட்லி கம் ஹியர். இது ஜஸ்ட் 2 kilometers ஃப்ரம் மணாலி மால் ரோட். ஸோ யூ கேன் ஈஸிலி ரெண்ட் அ பைக் ஆர் யூ கேன் டேக் அ ஆட்டோ. இந்த நதிக்கு பேர் வந்துட்டு பயாஸ் நதின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வியூ இங்கேருந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து எடுக்கும்போதே வந்துட்டு யூ கேன் see that easily. ஸோ such a nice view. ஈவினிங் ஒரு 6க்கு மேலே வந்தீங்க அப்படின்னா யூ வில் என்ஜாய் இட். அண்ட் திஸ் ரைடு இது வந்துட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். லெட்ஸ் கோ என்ஜாய் த ரைட். ஓ செம்ம ஹீட்டு, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஓ கீழே 2 சிலிண்டர் இருக்கு. இது ஃபயர் சப்ளை ஆகுது. சாரி. ஸோ பையா आपका नाम? சலீம் ராணா. ஓகே, ஸோ அண்ணன் தான் இன்னைக்கு நம்மளை கூட்டி போயிட்டுருக்காரு. தேங்க்யூ. We can see the next 3 balloons going there. Super. Woo! Woo-hoo! Woo-hoo! பாலூன் மறுபடியும் பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்மளை இறங்க விடுறாங்க. ஸோ தட்ஸ் அ ப்ரொசீஜர். தேங்க்யூ பையா. தேங்க்யூ பையா. தேங்க்ஸ் ஃபார் த ரைட். ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு முடிஞ்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ குட். பட் அந்த ரைடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். பட் 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ 10 minutes, but it was worth it. Just for the experience, you can do it here. Okay, see you in the next one. இப்போ இந்த நதியில வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ட்ரோன் ஷாட்டும் சீக்கிரமா காட்டிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து கிளம்பலாம். ஓகே.